இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இதை பேசுகிறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நான் யார், எனக்கே இந்த வேலை கொடுத்துருக்காங்க, இது நான் பிடிச்சி செய்கிறேனா பிடிக்காமல் செய்கிறேனா, இதனால் யாருக்காவது என்ன பயன், இது ஒரு நான் இன்புட் மட்டும் கொடுத்துட்டே போகிறேன், அவுட்புட்டு எனக்கு என்னன்னே தெரில. ஆனாலும் நான் வீடியோ போடுறேன். இதை கேட்குற மனிதர்கள் எந்த கோணத்தில் புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை நான் சரியாக தான் பேசுகிறேனா அப்படின்னு எதுவும் தெரில. ஆனாலும் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு எது இந்த தைரியத்தை கொடுக்குது, எனக்குள்ளேருந்து எது என்னை இதை செயல்பட வைக்கிது அப்படின்னு நான் யோசிக்கும்போது, ஆக்சுவலாக இது என்னோடய விருப்பம் பேசுகிறது. ஆனால் இதுதான் பேசணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் கிடையாது. நான் வெளியில் எவ்வளோ பேர்கிட்ட பேசியிருக்கேன், எவ்வளோ மக்களை சந்திச்சிருக்கேன். என்ன ஒரு கோணத்தில் அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ நான் பேசிகிட்ருக்க கோணத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. என் பேச்சை இந்த மாதிரி சில பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் பல பேர்கிட்ட இதை வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் நான் இப்படி தான் இருந்திருக்கேங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இதை இப்படி வெளிப்படையாக பேசி இந்த ஷேர் பண்ணுற அளவுக்கு, முன்னப்பின்ன தெரியாதவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு நான் இருப்பேனான்னு தெரியவே இல்லை. இதை நான் முதல்ல ஒரு 70 வீடியோ போடும்போதெல்லாம் நான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். நான் பேசிவிட்டு அப்படி விட்டுருவேன், நமக்கு என்ன தோணுதோ பேசியாச்சுன்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ்லாம் நான் 2-3 தடவை கேட்க ஆரம்பித்தேன். சரியாக தான் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. அதனால் நான் உணர்ந்துக்கிட்டேன். ஆனால் இதை கேட்குறவங்களுக்கு தெளிவு வந்துருச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் என்னை யாருன்னே தெரியாது, எனக்கு எந்த பின்புலமும் இல்லை. நீங்கள் பொழுதுபோக்கு வீடியோவையோ இல்லை மற்றபடி டைம் பாஸ் ஆகிற வீடியோவோ நீங்கள் ஒரு பல மில்லியன்ஸ் வியூ போகிறது, லைக் போகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அது ஜஸ்ட்டு ஒரு 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 பொழுதுபோக்கு தான். அது நிறைய பேர் பண்ணுறாங்க, அது இன்க்ளூடிங் எல்லாமே. ஆனால் நான் பேசுகிறத, எனக்கு தெரிஞ்ச கருத்தை ஷேர் பண்ணுறத, இதை கேட்குறதுக்கும் ஆன்மாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இது நான் எதிர்பார்க்கலான்னு தெரியல. ஆனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இன்னும் சொல்லப்போனால் என் ஃபேமிலிக்கிட்ட, என் பொண்ணுக்கு கொஞ்சம் 2 பேர் தவிர மித்த யாருக்குமே நான் வீடியோ போடுறதே தெரியாது. அப்படி இந்த வீடியோ போடுறதில் 2-3 பேர், அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன் வீடியோவை கேட்குறேன், என்கிட்ட இப்போ ஃபோனில் பேசுகிற மாதிரியே தான் அதுலேயும் பேசுகிற, அதனால் எனக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீ எங்கே சுற்றி வந்தாலும் அந்த தனி அறிதலில் தான் போய் நிற்கிற, என்கிட்ட எப்படி பேசுகிறியோ அதே தான் அதில் பேசுகிற. கொஞ்சம் பேர் இந்த 2-3 பேர் சொன்னேன்ல, அதில் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக முதல்ல கொஞ்சம் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக பேசி முடிச்சுறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார், வளவலன்னு பேசாமல் கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லியிருந்தார். அது மாதிரி பேசுங்க, அப்போ தானே எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னோடய அறிமுகம் எதுவும் இல்லை, நான் என் பின்புலம் என்ன இல்லை, நான் பேசுகிறது என்ன பேசுகிறேன், இப்போது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஏதாவது ஒருத்தர் நான் இந்த மாதிரி இருக்கேன், நான் இவ்வளோ பயிற்சி பண்ணியிருக்கேன், இவ்வளோ சான்றிதழ் வச்சுருக்கேன், இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு ஒரு ப்ரூஃப் இருந்தால் அதுக்கிட்ட போகிற மக்கள் பரவாயில்ல. ஆனால் நான் யாருன்னே தெரியாது, நான் பேசுகிற குரலை கேட்டு அதுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நான் உங்களை எல்லோரும் மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன் சொல்லலைன்னா, இந்த உயிருக்கு உயிர் தேடும்போது, ஆன்மாக்கு ஆன்மா தேடும்போது, அன்புக்கு அன்பு தேடும்போது இதெல்லாம் தேவையில்லை
அப்படின்னு எனக்கு ஒரு ஆரம்பத்திலே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் எல்லோரும் செய்கிறத எனக்கு செய்கிறதுக்கு வரவே வராது. இது என்னோடய செருக்கா அப்படின்னு கூட நான் நிறையா செக் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோடய யூனிக்னு நானே அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், பார்க்குறவங்க பார்த்துட்டு போகிறாங்க, போடுறது என்னோடய கடமை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நான் பார்க்குறேன். பொய் சொல்ல விரும்பலை. எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. ஏன் தலைப்பை நான் மாற்றுறேன்னா, உள்ளேருந்து ஒரு பேசும்போது தலைப்பு வச்சுட்டு நான் பேசலை, பேசிட்டு தான் நான் தலைப்பு வைக்கிறேன். அப்போ என்னென்னா, நான் கண்டென்ட்டு சாரமாக என்ன பேசியிருக்கேன்னு யோசிக்கும்போது அதில் பலது கலந்து வரும்போது எந்த தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் மாற்றி மாற்றி நான் சில டைமில் கொடுப்பேன். இதுக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நான் பல காணொளிகள் பார்த்தப்போ இது இவங்கள மாதிரி பேசணும், அவங்கள மாதிரி பேசணும் அப்படின்னு எந்த இதுவும் வச்சுக்காம நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் என்னோடய கருத்தை, என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணணும், அவ்வளோதான். என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் நான் உண்மையாக சொல்ல முடியும், உணர்ந்து சொல்ல முடியும், இதயத்துலேருந்து சொல்ல முடியும். அதனால் நான் சொன்னேன். இப்போது இதுக்கு இப்போ இந்த நிமிஷம் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு நான் பேசுகிறது இது காலத்தின் கட்டாயம். ஒரு ஆசை, ஒரு 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 கர்மா பேஸில் நான் வச்சுருந்துருப்பேன் போல். நானும் பேசணும், என் பேச்சையும் கேட்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் போல். அதுக்கு இந்த யூடியூப் ஒரு ஹெல்ப் பண்ணுது. இதை கேட்குற நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2வது, எந்த அறிமுகமும் இல்லாமல் எனக்கு ஒரு 10 பேர் கேட்குறது கூட ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் 4, 5 பேர் இருந்தால் கூட அவர் எவ்வளோ ஹாப்பியாக போடுவார் தெரியுமா? அதை பார்த்து தான் அவர்கிட்டருந்து நானே கற்றுக்கிட்டேன். அவர் போடுற வீடியோஸை நிறுத்த மாட்டார், அவர் பேசுகிற கண்டென்ட்டை நிறுத்த மாட்டார். அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக ஆகி, அவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் தான் நான் இந்த யூடியூப் பேசுகிறதே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கமெண்ட் மூலம் எனக்கு கிடைச்ச எனர்ஜி மூலம்தான், அதன் மூலம் எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு நம்பிக்கை. அது நம்பிக்கைன்னு சொல்கிறதா, இல்லை பேசலாம் அப்படிங்கிற தைரியமா அப்படி தெரில. நான் பேசினேன். ஆனால் எனக்கு என்னென்னா, இதை ஏன் இப்படி சொல்கிறேன், திரும்ப திரும்ப இது இந்த வீடியோவில் மட்டும் ஏன் எஸ்பெஷலியாக சொல்கிறேன்னா, எனக்குள்ளேருந்து வர்றதெல்லாம் டவுன்லோட் ஆகிறது சில டைமில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதை தான் பேசணுமா, இதை தான் சொல்லணுமா? எனக்கு என்னவோ கதைகள் தெரியும், எவ்வளோ விஷயங்கள் தெரியும், சுவாரஸ்யமாக பேச தெரியும், ஜோக்காக பேச தெரியும், என்ன வார்த்தை ஜாலங்கள் போட்டு என்கிட்ட பேச வைக்க முடியும். ஆனால் என்னால் அப்படி பேசவே முடியல, வரமாட்டேங்குது. எங்கே சுற்றினாலும் ஆன்மா, உயிர், பிரம்மம் இந்த மாதிரியே போகுது. நான் நினைக்கிறேன், என்னை தடுத்தாட்கொண்டு அப்படி பேச வச்சுறாங்கன்னு தான். ஏன் விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, நான் முயற்சியும் பண்ணாலும் அந்த வீடியோ எப்படியாவது அழிஞ்சு போயிடுது, சவுண்ட் இல்லாமல் போயிடுது, ஏதாவது பிரச்சனை வந்துடுது. ஸோ இதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரச்சனைகளை நான் சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, என் ஃபேமிலி விஷயத்தெலாம் வெளியில் சொல்கிறது அப்படிலாம் அந்த நோக்கத்தில் நான் பேசலை. யாரையும் ஹர்ட் பண்ணுங்கிற நோக்கத்தில் பேசலை. இப்படி வெளிப்படையாக பேசுகிறாங்களே அப்படிங்கிறதுக்காண்டி பேசலை. அதுலேருந்து தெளிந்து இந்த வலி இதெல்லாம் எனக்குள்ளே வடுவாக இருந்து அதுக்குள்ளே நான் போக்கிக்கிட்டு, நான் இன்றைக்கி வெளியிலேருந்து பேசும்போது இந்த மாதிரி உள்ள வலி உள்ளவங்கள்லாம் தீர்ந்துடணும், சரியாயிடணும், ஒரு ஆழமான இதயத்திலேருந்து ஒரு ஏக்கமாக தான் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். அதை விட என்னென்னா, அனைத்து உயிரும் நாம் தான் எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சப்போ, நான் பட்ட துன்பமும் இந்த வையகம் படக்கூடாது, நான் பெற்ற இன்பம் மட்டும் இங்கே பெருகணும்னு நினைக்கக்கூடாது, நான் பெற்ற துன்பமும் இந்த வையகம் பெறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் என்னோடய எண்ணம். நான் துன்பப்பட்டேன், நான் வலித்தேன், நான் இந்த மாதிரி கஷ்டப்பெல்லாம் கடந்து வந்தேன் அப்படின்னா, அதுக்கடுத்து வர்ற உயிரோ இல்லை இந்த துன்பத்தில் இருக்க உயிரோ அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படியாவது கடந்துடணும். நான் சின்ன ஒரு தியரி படிக்கும்போது கூட, ஒரு ஃபிசிக்ஸில் சமன்பாடு படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா, இப்படி படிக்கலாமேன்னு சொல்லி யாரும் கேட்காமே நான் சொல்லுவேன். ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா, அந்த எண்ணம் தான் இப்படி பேச வைக்குது. இன்னும் சொல்லப்போனால், எனக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் நான் எனக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ, எந்த மாதிரி பேசுதோ அதான் பேசுகிறேன் நான். ஒருவேளை உங்களுக்கு இது புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. நான் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன், கொஞ்சம் மாற்றி, கொஞ்சம் ஒரு தொடர் மாதிரி, இல்லை நான் வந்த பாதையெல்லாம் அப்படி அதை கோர்த்து அதை ஒரு மாலை மாதிரி ஆக்கி உங்களுக்கு தர முயற்சி பண்ணுறேன்.